அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 28ல் இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பொங்கல் வரப்போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பொங்கலை நமக்கு வரவேற்க தயாராக இருக்கும். நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறோம். நிறைய நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் நம்ம கஷ்டம் நினச்ச விஷயங்கள்லாம் மறைஞ்சு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மாதத்தோடைய சேவிங்ஸை பண்ணீங்க, கேலண்டர் சேவிங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நானும் இன்றைக்கி சேவிங்ஸ்க்கு என் பேங்க்கில் போடுறதுக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தேன். அவர் சின்ன பிள்ளை மாதிரி யோகியோட வீடியோ கேம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தார். யோகி பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் வீடியோ கேம் இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருந்தோம். சமயபுரம் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கான். இது எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம இவ்வளோதான் நம்ம ஜாலியாக இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம், இல்லை சந்தோஷமாக இருக்கோம், நம்ம சொந்த காலில் நிற்கிறோம் அப்படின்னாலும் நம்மளும் ஒரு குடும்பஸ்தன் ஆகிட்டோம்னு நினச்சாலுமே நம்ம எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சைல்டுஹுட் மெமரிஸ் தான். இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். திரும்பவும் அந்த காலத்துக்கு எப்போ போவோம்னு தான் நம்ம எப்போவுமே யோசிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த போகி அன்னைக்கு கட்டுறக்கூடிய அந்த பூலாம்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ பார்த்தீங்கன்னா நிறைய பூத்துருக்கு. ஸோ அதை பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எங்களை பறித்து அன்னைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோகியை ஸ்கூலில் விட்டு வரும்போது இன்னைக்கு சோமவாரம் சிவபெருமானுக்குரிய தும்பை பூவை பறிச்சுட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம் நேற்றே நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதனுடைய ஷார்ட்ஸ் காலையில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது காலையிலே விளக்கி வச்சாச்சு, பீதாம்பரி புளி இதெல்லாம் போட்டு விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு ஸ்கூல் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். சரி அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம பொட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தொடச்சிக்கிட்டே இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பீதாம்பரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் விம்பார் லிக்விட் புளிஞ்சு விட்டுக்குவேன், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். வெள்ளி விளக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக சோப் போட்டாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற விளக்குகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசாம் படியாது. அதுக்கு காரணம் என்னென்னா வாரம் வாரம் விளக்கை சுத்தம் பண்ணிடுவேன். எண்ணெய் அப்படியே படிகிற மாதிரி இருக்கவே இருக்காது. மாசத்துல ஒரு நாள் நம்ம கழுவுறோம் அப்படிங்கும் போது அந்த அழுக்கு எண்ணெய் அதிலே இருந்து பச்சை கலர்ல சில பேரோட விளக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை. விளக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அது ரொம்ப கருப்பாகவும் இருக்காமல் ரொம்ப பச்சை படிஞ்சும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம ஏற்றும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துக்குரிய பலன் கிடைக்காது. விளக்கை அவமதிக்கிற மாதிரி செயலாயிரும். அதனால நம்ம ரொம்ப கம்மியான விளக்கு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சின்னதான விளக்கு யூஸ் பண்ணாலுமே வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா வாரம் வியாழக்கிழமை கரெக்டாக சுத்தம் பண்ணி வச்சுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மணி, சூடம் காட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தம் பத்தமாக வச்சுக்கிட்டு அந்த மணிக்குமே நம்ம சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டில் மணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கம் பக்கத்துலாம் சொல்லுவாங்க. அவ்வளோவா அடிக்க மாட்டாங்க, சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிறதே நமக்கு தேவையில்லாத சவுண்ட் எதுவும் கேட்கக்கூடாது, மங்கள இசை கேட்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம மணி அடிக்கிறோம். அதனால் மணி அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி நான் பழகலை. எப்போவுமே மணி அடிச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் சூடம் காட்டுற அந்த தட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீபாரந்தட்டில் ஒரு சிலர் விபூதி போட்டு மேலே சூடம் வச்சு ஏற்றுவாங்க. ஆனால் விபூதி மேலே சூடம் ஏற்ற வேணாம் அப்படிங்கிறனால நான் சின்ன சிட்டி வச்சு அது மேலே நான் சூடம் ஏற்றுவேன். ஆனால் அந்த சூடம் காட்டுற அந்த பொருளுமே ரொம்ப கருப்பாகாது. ஏன்னா நமக்கு விளக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேலு, அப்புறம் குட்டி கிருஷ்ணர், இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சி, ஏன்னா வேல் ஏன் நான் பீதாம்பரிலாம் போட்டு தேய்ச்சேன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அந்த எலும்புச்சம்பளம் சொறி வைக்கிறனால கருப்பாயிருது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தேய்ச்சி எடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரண தீபம் நம்ம ஏற்றுறோம் இல்லையா, பொதுவாக ஸ்பெஷலாக பஞ்சமிக்கு வாராகி அம்மனுக்கு 5 முக தீபம், வெற்றிலை தீபம் முருகருக்கு, அதே மாதிரி நமச்சிவாயனுக்கு பிரதோஷம் அன்னைக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றுவேன். இந்த மாதிரி நம்ம ஏற்றுறது எல்லாமே அகல் விளக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இந்த அஷ்டமி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இல்லை பஞ்சமி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இலைய செம்பருத்தியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த விளக்கை கழுவி அந்த தட்டை அப்படியே கையோடு கழுவி வச்சுருவேன். அதனால் நிறைய நமக்கு வியாழக்கிழமை அதுமா ரொம்ப கழுவுற மாதிரி இப்போலாம் இருக்காது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் கூட நமக்கு காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் லேசியாக இருக்குது அப்படின்னா கூட அந்த விளக்கு எதுவும் பழைய விளக்கு இருந்தால் எடுத்து டக்குன்னு கழுவிடுவேன். அதுவும் நம்ம அகல் விளக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வேலு, அப்புறம் துணை விளக்கு. இந்த துணை விளக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய தீப்பெட்டி மிச்சமாகும், தீக்குச்சிகள்லாம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் திரி நம்ம போட்டு எண்ணெயில் சும்மா ஜஸ்ட் நினச்சி அதில் ஏற்றினாலே போதும். எண்ணெய் ஃபுல்லாக இதுக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த துணை விளக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி இது வாங்க முடியாதவங்க சின்னதாக அகல் விளக்கில் ஏற்றுங்க. நிறைய தீப்பெட்டி செலவு பண்ணாதீங்க.
தீக்குச்சிலேயே வந்து ரொம்ப நம்ம ஏற்றணும் அப்படிங்கிற நீடட் வந்து கிடையாது. இந்த ஆத்ம விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு, நடுவில் திரி போடுவோம் இல்லையா, அது உடஞ்சி போச்சு. அதனால் வந்து இது வந்து கப் சாம்பிராணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற சாம்பிராணிக்கு தசாங்கம் இதெல்லாம் வந்து ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வலம்புரி சங்கு, இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரை மாதிரி இருக்கும், அது தேய்ச்சாலும் வந்து போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து காதில் வச்சு கேட்குறது நமக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து 2 சங்கு இருக்குது. இது வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கின சங்கு. ஆனால் ராமேஸ்வரத்தில் வாங்கின சங்கு தான் அந்த வலம்புரி சங்கோட இது ரொம்ப சவுண்டு வந்து எனக்கு நல்லா கேட்டுச்சு. பூஜை பொருளுக்கும் சரி, நம்ம பூஜை பண்ணுற அந்த சாமி ஃபோட்டோவுக்கும் சரி, நம்ம வந்து சந்தனம், அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் வந்து கலந்து நம்ம வந்து அந்த பொட்டு வைக்கும்போது ரொம்ப வாசனையாகவும் நறுமணமாகவும் இருக்கும். இதை வந்து மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பூஜை பொருட்கள்லாம் தொடச்சி நம்ம விளக்கும் போது கண்டிப்பாக வச்சுருவோம். ஆனால் ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம தொடச்சி நம்ம வந்து அதுக்கும் வந்து பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து ஃபோட்டோவுக்கும் விளக்குக்கும் வந்து மெரூன் கலர் குங்குமம் வைக்கிறத விட சிகப்பு கலர் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிலைவாசலுக்கும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளும் சிகப்பும் பார்த்திங்கன்னா நல்ல கலர், நல்ல பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபோட்டோவுக்கு சிலைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் குங்குமம் தான் நான் வந்து வைப்பேன். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு பண்டிகை அப்படின்னா ஒரு நாள் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்பும் வந்து மனசும் வந்து 2மே டயர்டாயிரும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வருது. டிசம்பர் மாதத்தில் வர வேண்டிய மழை ஜனவரி மாதத்தில் வந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர் சைட்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையும் எடுத்து காய வைக்க முடியல. நார்மலாக நம்ம ரொட்டீனாக போடுற ட்ரெஸ்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ஸ்மெல் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒரு நாள், பூஜை ரூம் ஒரு நாள், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள், அந்த மாதிரி வந்து ஒதுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து அந்த க்ளீன் பண்ணதும் அதோடைய பொருட்களை வந்து கழுவி அதையும் வந்து பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை அடித்து மாப் போட்டு விட்டு விளக்கு இதெல்லாம் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலை சுத்தம் பண்ணி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வச்சுட்டு நம்ம வந்து காப்பு கட்டுறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து அன்றைக்கி தான் நினைப்பாங்க நிறைய பேர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் பெட்ஷீட் இதெல்லாம் வந்து நினைக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, இல்லைனா அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். எல்லாத்தையுமே போகி அன்றைக்கி தான் சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார வீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது மண் வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பராமரிக்கணும். விரிசல் விட்டுருந்தா செவுறு வந்து ரொம்ப ஊறி போயிருந்துச்சுன்னா இடிஞ்சு கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது, மங்களகரமாக வந்து காவி பூசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க தான். ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து சொந்த ஊர்லேயே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வாடகை வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண முடியாது. அதே மாதிரி சொந்த வீட்லேயே இருந்தாலும் பெயிண்ட் வந்து வருஷம் வருஷம் நம்ம அடிக்கவும் முடியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து சுண்ணாம்பு அடிக்கிற வீடு யாரும் கட்டுறதில்ல, பெயிண்ட்டு தான். அந்த பெயிண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியும். அதனால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து நீட்டாக வந்து மாப் போட்டுட்டு கோமியம் கிடைச்சா கோமியம் தெளித்து விட்டுட்டு வீடை வந்து நம்ம வந்து நல்லபடியாக மங்களகரமாக இருக்கிற வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜை ரூமுக்கு வைக்கிற இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சிலைகள் விளக்கு இது மாதிரி கழுவுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஃபோட்டோவும் வந்து போய் நல்லா தொடச்சிடணும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து தொடச்சி எடுத்து நம்ம வந்து பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் காசு இந்த முறை வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து 3000 ரூபா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து இதை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த 3000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலவுக்கு பார்த்து செலவு பண்ணுங்கள். எல்லா காசையும் வந்து ஒரே செலவு பண்ணாதீங்க. சில பேர் வந்து பொங்கலுக்குலாம் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டாங்க, இருக்கிற ஒரு புடவை வச்சு படைக்கிறவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து பொங்கலை வந்து நல்லபடியாக வந்து தமிழர் திருநாளை நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் நல்லபடியாக கொண்டாடுவோம். அப்புறம் வந்து கலர் பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு. அதை வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்து நான் சாமி ரூமில் ஒரு 5 பெட்டி பிளாஸ்டிக் வந்து சாம்பிராணி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து தேவையில்லாத நிறைய பொருட்கள் வந்து கடந்தது. அதை எடுத்து நேற்றி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து கலர் பொடி வந்து கொட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு கலர் பொடியாக வந்து கொட்டி வச்சுருந்தேன். பொங்கல் வரைக்கும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி. மற்ற நாட்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காவியும் வெள்ளையும் தான் கொடுப்பேன். அதாவது செம்மண் பொடியும் வெள்ளை கோலமாவும் இது மட்டும் தான் வந்து விடுவேன். ரொம்ப வந்து இந்த கலர் பொடி மீதி இருந்தால் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை மட்டும் கலர் பொடி கொடுப்பேன். இந்த பொங்கல் மார்கழி மாதம் வந்தால் தான் கலர் பொடிக்கே வந்து வேலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பெட்டி வந்து இதுமாதிரி கலர் பொடி போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எதுவும் ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க எப்படியாவது.
இப்படி தான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து நான் முடித்தேன். பாத்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஆள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இந்த தடவை. அதே மாதிரி பூஜை ரூம் நல்லா டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அதோட கலர் பொடி வாங்கி ஃபில் பண்ணியாச்சு. கிச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. அதனுடைய ஷார்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழுசாக வந்து எல்லாத்தையும் வந்து கவுத்து போட்டு வீடையே வந்து தலைகளெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்கான மேன் பவர் நம்மள்ட்ட இல்லை. அப்போல்லாம் கொஞ்சம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க, எல்லாருமே வந்து செய்யலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லாமே தனித்தனி ஆகிட்டோம், தனித்தனி குடும்பமாக இருக்கும். எப்படா ஊருக்கு போவோம், சாமி குடும்பம்னு சில பேர் அதுக்காகவே வருவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வேலையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட என்ன முடியுமோ, நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு திருப்தியாக வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஆள் வச்சு உங்களால் முடியும் அப்படின்னா வீடை ஃபுல்லாக மேலே இருக்க பாத்திரங்கள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அதில் வேண்டியது வேண்டாதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். நாளுங்கிழமையாவது நம்ம எதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பண்டிகையை நம்ம நல்லபடியாக வந்து கொண்டாட முடியாமல் போயிடும். அதனால் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, மனசை நல்லபடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப வேலை செஞ்சோன்னா நமக்கு டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும். சில பேர் மாதவிடாய் நேரத்தில் ரொம்ப இரிட்டேட்டாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் வரும்போது நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்டை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வண்ணமயமான இந்த கலர் பொடி மாதிரியும் நம்மளுடைய வண்ண கோலம் மாதிரியும் நம்மளுடைய தை மாதம் பிறக்கிறது நமக்கு ஒரு வண்ணமயமான வாழ்க்கையை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து கொடுக்கணும். நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஏதாவது பயனுள்ள வகையில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.